தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்சோப லட்சம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த மாநாட்டு பணிதனை மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் கணக்கிட்டு செம்மைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் 7 லட்சம் வணிகர்கள் பங்கேற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு கணக்கெடுத்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மூலமாக 15,000 வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டமும் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. வணிகர்கள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தினுடைய பிரச்சனை, இங்கு தொழில் வரி பிரச்சனை, குப்பை வரி பிரச்சனை, கட்டிட வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அனைத்து உயர்வுகளும் வணிகர் தலையிலே விடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மாக பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். அதை தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறக்குறை 27% வணிகம் சுரண்டப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கடைகள் தமிழகத்திலே சிறு வியாபாரிகள் கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவலம் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் வலியுறுத்தியும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். ஆகவே இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு வணிகருடைய பிரச்சனை கட்டாயமாக ஒளி வீச வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் லட்சோப லட்சம் வணிகர்கள் வர தொடக்கத்தை பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் எல்லோரும் நாங்கள் சபதம் ஏற்பது திருச்சியிலே இருக்கின்ற அனைத்து கடைகளும் காலை விடுமுறை விட்டு மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை சபதம் ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளை கோடிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு பந்தில் நுழைகின்ற பொழுது வணிகருடைய இயக்கமான முகத்தை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம், அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை, உற்பத்தியாளர்கள் செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை, சிங்கிள் விண்டோ கடை தான் அந்த பொருளுக்கு பிளாட்பாரத்தை அமைத்து கூவி மக்களிடத்தில் விற்பனைக்கு ஏற்படுத்தியது ஸ்மால் விண்டோ கடைகள். இப்போ அவர்களுக்கு ஒரு விலை. அப்போ எங்கள் விலை வேறுபடுகின்ற காரணத்தினால் எங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதே போன்று ஆன்லைன் வர்த்தகம் என்பது கார்ப்பரேட் கம்பெனியில் சில சட்டம் இருக்குது. இன்னைக்கு டிமார்ட்டின் எடுத்தீங்கன்னா மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்யணும், ரீட்டைல் வியாபாரம் செய்யக்கூடாது, இதுதான் சட்டம். ஆனால் சட்டத்தை மீறி முழுமையாக செய்யக்கூடிய ரீட்டைல் வியாபாரம் செய்கிறாங்க. நகரத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். இப்போ நகர் ஒன்றும் மாநகரம் என்றும் கடைகளை கால் பதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம் அரசு அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் சிறப்பு